பிறப்பு என்பது எப்பொழுது நீங்கும்? நல்வினைகளும் தீவினைகளும் இரண்டும் இல்லாமல் போகும் நேரத்தில் தான் உயிரினங்களுக்கு, அதாவது அந்த ஆத்மாவிற்கு பிறப்பு என்பதே இருக்காது. தீவினை செய்தால் தானாகவே மறுபிறப்பு வரும். அதற்கான முன்பிறப்பில் செய்த தீவினைகளுக்கான தண்டனைகளும் மறுபிறப்பிலே நிச்சயமாக வரும். நல்வினைகள் செய்தாலும் அதனை கழிப்பதற்கும் இந்த ஆன்மா மீண்டும் இந்த உலகத்திலே பிறந்துதான் ஆக வேண்டும். அப்படி இரண்டு வினைகளையும் நீக்கி நம்மை மிகப்பெரிய ஒரு மோட்சத்திற்கு அழைத்துச் செல்லக்கூடியவன் சிவபெருமான். பிறப்பருக்கும் பிஞகன்தன். பிஞகன் என்று சொன்னால் இந்த இடத்திலே செஞ்சடையோன் என்கின்ற பொருளாக இருக்கிறது. சடை இருக்கக்கூடியவன் சிவபெருமான். நீங்கள் நடராஜமூர்த்தியினுடைய அந்த உருவத்தை ஒரு நிமிடம் மனதிற்குள்ளே யோசித்து பாருங்களேன். இடது பதம் தூக்கி இருக்கும், கைகளிலே இரண்டு பக்கமும் மான் மழு அக்னி எல்லாம் இருந்தாலும் கூட அந்த திரிசடையும் எல்லா பக்கமும் விரிந்து இருக்கக்கூடிய அளவிற்கு அந்த உருவம் இருக்கும். உலகத்தினுடைய சிற்ப வரலாற்றிலே சாஸ்திரப்படி மிக 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 உன்னதமான வடிவம் என்று போற்றப்படக்கூடியது நடராஜமூர்த்தியினுடைய சிற்பம்தான். அப்படி அந்த திரிசடையும் எல்லா திசைகளிலும் அப்படி பறந்து கொண்டிருக்கக்கூடிய அளவிலே அவருடைய அந்த நடன வடிவம் அமைக்கப்பட்டிருக்கும். அப்படி என்றால் அந்த சடையோடு இருக்கக்கூடியவன், அந்த மன்னன், அந்த வேந்தன், அந்த இறைவன், அந்த நாயகன், அந்த சிவபெருமான் நம்முடைய பிறப்பையே அறுக்கக்கூடியவன். நம்முடைய கவலைகளையா அறுக்க மாட்டான்? இது உள்ளர்த்தமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.